வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு ஒரு புது வீடியோவோட, அதாவது வந்து கம்ப்ரஷன் டெஸ்ட் வீடியோவோட இணைய போறீங்க. அதில் கம்ப்ரஷன் டெஸ்டா என்ன, இது ஏன் செய்கிறோம் என்ற விஷயத்தை ப்ரீஃபாக சொல்கிறேன். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு VW கோல்ஃப் பெட்ரோல் இன்ஜின். என்ன செய்யுதுன்னு சொன்னால், இன்ஜின் வந்து மிஸ்ஃபயர் பண்ணுது. அப்போ இன்ஜின் என்னோட காரை கொண்டு வர்றதுக்கு முன்னுக்கு கஸ்டமர் வேறு எங்கேயோ கொண்டு போய் ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணியிருக்கார், கோயில் பேக் சேஞ்ச் பண்ணியிருக்கிறார், வேறு மேப் சென்சர்ன்னு சொல்லி பார்ட்ஸ்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறார். ஆனால் சில நேரத்தில் அவ்வளோ பார்ட்ஸும் நீங்கள் அவ்வளோத்தையும் சேஞ்ச் பண்ணித்தான் சில வழிச்சு தான் சில பிள்ளையை கண்டுபிடிக்கணும்னு இல்லை. சில நேரங்களில் ஷார்ட்கட் ஈஸி மிஸ்பேர் ஆகுதுன்னு சொல்லிக்க, இப்போ நீங்கள் இக்னிஷன் கோயில்களை ஸ்பார்க் ப்ளக்களை மாற்றி போட்டோ இது ஒரு வழியில் கம்ப்யூட்டரை போட்டு இங்கே மிஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், ஸ்ட்ரைட்டாகவே ஒரு கம்ப்ரஷன் டெஸ்ட்டை குயிக்காக செய்தால் ஒரு 5-10 minutes தான். அந்த டெஸ்ட்டில் மெக்கானிக்கலி இஷ்யூ இன்சைட் த இன்ஜின் இருந்தால், அதாவது வந்து ஒரு வால்வ்ஸோ அல்லது பிஸ்டன் இதுகள்லையோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு கம்ப்ரஷன் வந்து லோவாக காட்டும். அப்போ நீங்கள் இதுகள் எல்லாத்தையும் தேவையில்லாமல் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஒரு 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 கார் மிஸ்பயர் பண்ணதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஃபியூவல் சிஸ்டம், ஒரு பேட் ஃபியூவலோ அல்லது பேட் ஃபியூவல் ஃபில்டரோ க்ளோக் ஃபியூவல் ஃபில்டரோ, அப்போ அந்த ஃபியூவலோட சம்மந்தம் இல்லை ஒரு ஃபியூவல் இன்ஜெக்டரோ பிரச்சனைன்னு சொன்னாலும் மிஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த இக்னிஷன் சிஸ்டத்தில் இக்னிஷனில் வந்து கோயில் பேக்கோ அல்லது ஸ்பார்க் ப்ளக்கோ பிள்ளைன்னு சொல்லிக்கலே உங்களுக்கு மிஸ் பண்ணும். இதே மாதிரி கேஸ்கெட் பிரச்சனை அல்லது லோ ஃபியூவல் ப்ரெஷர் இப்படியான இதுகள் நடக்கையும் வந்து மிஸ் பண்ணும். அதோட மெக்கானிக்கல் இஷ்யூ வந்து இன்சைட் த இன்ஜின், அந்த மெக்கானிக்கல் இஷ்யூ உள்ளுக்கு டேமேஜ் இருக்குன்றதை நீங்கள் ஏர்லியாக குயிக்காக பார்த்துட்டா தேவையில்லாமல் ஸ்பார்க் ப்ளக், இக்னிஷன், மேப் சென்சர், அந்த சென்சர் இந்த சென்சர் ஒவ்வொன்றையும் சேஞ்ச் பண்ணி காசு செலவழிக்க தேவையில்லை. அப்போ இது இந்த கஷ்டம் முதல் இவ்வளோத்தையும் கொண்டு செலவழிக்கிறவங்களுக்கு அப்போ வந்தோடனே கம்ப்யூட்டரை போட்டு பார்த்தா 2வது சிலிண்டர் மிஸ் பண்ணது கம்ப்யூட்டரில் காட்டிட்டு ஓகே ஸ்ட்ரைட்டாகவே வந்து கம்ப்ரஷன் டெஸ்ட்டை செய்தால் தெரிஞ்சுட்டு உள்ளுக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த கம்ப்ரஷன் டெஸ்ட்டை சும்மா என்ன மாதிரி செய்கிறோம்னு பார்க்குறோம். இதுதான் கம்ப்ரஷன் டெஸ்ட் ரூல். ஒரு 3 or 4 ரெவல்யூஷன் ஈக்குவலாக 4 சிலிண்டர்லையும் செய்து அது இந்த ரீடிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால், அது நார்மலாக வந்து ஒவ்வொரு காருக்கும் உரிய டேட்டா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பார் இருக்கணும் இல்லை எத்தனை PSI இருக்கணும்ன்றது எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. ஒரு அவரேஜாக 10 பார் அல்லது 12 பார் அப்படி இருக்கும். அப்போ அதில் ஏதாவது குறைஞ்சிருந்தாலோ நல்லா குறைஞ்சிருந்தாலோ அந்த இடங்களில் வந்து அந்த சிலிண்டர் உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்கின்றது. இப்போ இதில் சும்மா பார்ப்போம், 1வது 2வது 3வது சிலிண்டரை ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ரைட், திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1வது சிலிண்டர் வந்து கிட்டத்தட்ட 10 பாருக்கு மேலே இருக்குது. அடுத்ததை பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் 8 பார் 2வது, அது ஆல்ரெடி கம்ப்யூட்டரில் 2வது இந்த பிரச்சனை நான் சொன்னது. பட் ஒரு 8 பார் தான் ரீச் பண்ணுது. நோ மோர் தென் 8 பார், லெஸ் தேன் 8 பார், 7 சம்திங். 3வது சிலிண்டரை பார்ப்போம். ஓகே, 3வது சிலிண்டரும் வந்து 10க்கு மேலே தான். 4வது சிலிண்டரை பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1, 3, 4 எல்லாம் ஈக்குவல், மோர் தேன் 10 பார். ஆனால் 2வது மட்டும் லெஸ் தேன் 8 பார். ஸோ சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இன்ஜினுக்குள்ள பிரச்சனை இருக்குது, தேவையில்லாமல் ஸ்பார்க் ப்ளக், கோயில் பேக், மேப் சென்சர் அது இது முழுக்க மாற்ற தேவையில்லை. சில நேரம் சரியான ஆக்கிட்ட போனீங்கன்னா எனக்காக காசை சேவ் பண்ணலாம். நன்றி.